இரட்டிப்பான ஆவியின் வரம். உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரத்தை போல இரட்டிப்பான ஆவியின் வரம் எனக்கு வேண்டும். இதுதான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். 5 மாதங்கள் கடந்து 6வது மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். 5 மாதங்களும் ஏதோ ஒரு ஆவரேஜாக கடந்து வந்தோமா, இல்லை அக்கறையோடு கடந்து வந்தோமா, இல்லை கர்த்தரின் கைப்பிடித்து நடந்து வந்தோமா என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லுகிறவர்கள் எது சொன்னாலும் நடக்கிற உங்களால் மட்டும்தான் அதை கரெக்டா நிதானிக்க முடியும். நீங்க தன்னிச்சையா வந்தீங்களா, கர்த்தரின் கரம் பிடித்து வந்தீங்களா என்பதை கட்டாயமாய் உங்களால் இன்றைய நாளிலே நிதானித்து சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் 5 மாதங்களை கடந்து விட்டோம். 6வது மாதம் முதல் வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த 6வது மாதம் முதல் வாரத்திலே ஆண்டவர் எனக்கு சொல்லி சொன்ன வார்த்தை இரட்டிப்பான ஆவியின் வரம் என்ற வார்த்தையை உங்களுக்கு சொல்ல சொன்னார். ஏன் என்று சொன்னால், நான் இன்னும் வரவே பெறவில்லை, இரட்டிப்பான வரத்தை பற்றி பேச போகிறீரே என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆவியின் வரம் உங்கள் பிரயோஜனத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறதாக வேதம் சொல்கிறது. ஆவியின் வரம் உங்களை பிழைப்பு நடத்தக்கூடியதாகவும், உங்களை மேன்மைப்படுத்தக்கூடியதாகவும், உங்களை உயர்த்தி வைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆவியின் வரங்கள் ஆச்சரியமானது. அது நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்களை, நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நாம் இப்ப வாசித்த எலியா, எலிசா 2 பேர். எலியாவின் சீஷன் தான் எலிசா. எலியாவினுடைய சீஷ பிள்ளை தான், அசிஸ்டன்ட் தான் எலிசா. எலியா ஆவியின் வரம் பெற்றவர். எப்படின்னு சொன்னா, இயற்கைக்கு கட்டளையிடக்கூடிய அதிகாரம் பெற்றவர். இயற்கைக்கே அதிகாரம் எடுக்கக்கூடிய கட்டளை பெற்றவர். மழை நில்லுன்னா நிற்கும். 3 வருஷம் பெய்யாது, மழை பெய்யாதுன்னா பெய்யாது. 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் மழை சொன்னா மழை பெய்யும் சொன்னா மழை பெஞ்சது. இயற்கைக்கு கட்டளையிடக்கூடிய அதிகாரம் பெற்ற, அபிஷேகம் பெற்ற, ஆவியின் வரம் பெற்ற மனுஷனாக எலியா காணப்பட்டான். அதே போல இன்னும் கூட சொல்லணும்னா, தேசனுக்கும் வறட்சி, வறுமை, கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு நீ போய் யோர்தான் ஆற்றங்கரையில இரு, உனக்கு சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்றாரு. யார்கிட்ட கொடுத்து அனுப்புவேன்னு சொல்றாரு? காகத்தின் கையில கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொன்னார். அதே ரொம்ப ஆச்சரியம். காகம் நம் கையிலிருந்து தான் எடுத்துட்டு போகும், நம்ம கிட்ட இருந்து தான் எடுத்துட்டு போகும். ஆனா அது உனக்கு ஆகாரம் கொடுக்கும்னு சொல்றது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். காகம் எலியாவை போஷித்தது. சுட சுட அப்பமும் சுட சுட கறியும் கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுத்தது. அவர் சாப்பிடுவாரு, தண்ணீர், அந்த ஆத்து தண்ணீரை குடிப்பாரு, திரும்ப போய் படுத்துக்குவார். எழுந்திருப்பாரு, சாப்பிடுவாரு, தண்ணி குடிப்பாரு, கம்முன்னு படுத்துவார். இதுதான் அவருடைய வேலையா இருந்தது. பிறகு 6 வற்றி போயிட்டு உடனே இவன் ஆண்டவர் பாருங்க, அவனு 6 வத்தி போச்சு கஷ்டப்படுறான்னு சொன்னாரானா இல்லை. எலியா நீ எழுந்து நேரா சாரிபாத்துக்கு போ, அங்க ஒரு ஆளை உனக்கு ஆயத்தப்படுத்திருக்கிறேன், சாப்பாடு போறதுக்குன்னு உன்னை ஒரு ஆளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னா. யாரும் ஒரு ராஜா வீட்டான்னு கேட்டா இல்லை, ஒரு ஏழை விதவை வீட்டான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஏன் ஏழை விதவை வீட்டை ஆயத்தப்படுத்தினார்னா, அந்த வறுமையிலும் அந்த ஏழை, அந்த விதவை கர்த்தரை தேடுவதிலே உண்மையுள்ளவளாக காணப்படுகிறார். அதனால் இந்த வறுமையிலே அவரை போஷிக்க வேண்டும் என்று சொல்லி எலியாவையும் போஷிக்க, அந்த விதவையையும் போஷிக்க தேவன் திட்டமிட்டு எலியாவை அங்க அனுப்புகிறார். எலியாவும் அங்க போறார்.
அங்கே போன உடனே அந்த அம்மா கொஞ்சம் விறகு பொறுக்கிட்டு இருக்கு. ஏம்மா கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னாரு. அந்த அம்மா தண்ணி கொடுக்க போச்சு. அப்படியே ஒரு அப்பம் ஒரு அடை எடுத்துட்டு வா அப்படின்னாரு. அந்த அம்மா சொல்லுது, ஐயா கொஞ்சம் மாவு இருக்கு, ஒரு அடை சுடலாம், கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு, ஒரு அடை சுட்டு நானும் எங்கள் பையனும் சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்க முடியுமோ இருந்து அதுக்கப்புறம் செத்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லி. சரி சாவத்தானே சாவ போகிற, அப்போ முதல் சொல்கிற அப்பத்தை எனக்கு கொடுனாரு. ஆனால் வேற யாராவதாக்கா அந்த இடத்துல கோவப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நான் படித்து போச்சு, அப்பத்தை சுட்டுச்சு, முதல் சுட்ட அப்பத்தை அவருக்கு கொடுத்துச்சு. அப்புறம் போய் மாவு அழுது குறையில, எண்ணெயை ஊற்றுது குறையில. அந்த 3 வருடம் 6 மாதமும் மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை எலியாவின் ஆசீர்வாதத்தினால். இப்போ இது எலியாவின் ஆவியின் வரம். இப்போ அவருக்கு சீஷன் தான், அவருடைய சீஷன், அவருடைய அசிஸ்டன்ட் தான் எலிசா. எலிசா யாரு அப்படின்னு சொன்னா ஒரு விவசாயி. ஒரு ஏர் ஓட்டிக்கிட்டு 12வது ஏரை ஓட்டி கொண்டிருந்த ஒரு விவசாயி 12வது ஏரை ஓட்டிட்டு இருக்காரு. எலியா வர்றாரு, அவர் மேல சால்வியை போடுறாரு. அப்படின்னா நதினி பின்னால வா அப்படின்னு அர்த்தம். சால்வியை போடுறாரு, இவர் பின்னால வந்தாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் வீட்டில் சொல்லிட்டு வந்துடுறேன். போய் வீட்டில் சொல்லிட்டு வந்தாரு. இவர் ஏர் ஓட்டியிருந்த அந்த மாட்டை அடிச்சு சமைச்சு எல்லாருக்கும் விருந்து வச்சுட்டு இவர் கூட புறப்பட்டு போயிட்டார். அப்புறம் எலியாவுக்கு அப்புறம் எலியா காலத்தில் இவர் கூட இணைஞ்சு ஊழியம் செய்தார். அப்போ எலியாவுக்கு நல்ல ஏற்ற ஒரு நல்ல தோழனாக, துணைவனாக, ஒரு நல்ல சீஷனாக, நல்ல ஒரு அசிஸ்டண்டாக அவருக்கு பணிவிடை செய்தார். ஒரு குரு ஒரு சிஷியன் என்று சொன்னால் குருவின் மனம் என்ன நினைக்கிறது என்பதை அறிந்து செய்வதுதான் ஒரு உண்மையான சீஷனுடைய அர்த்தம், செயல். அதுபோல அவனுடைய உள்ள நினைவுகளை அறிந்து செயல்பட்டவன் தான் எலிசா. இந்த எலிசாவை குறித்து நம்ம இப்ப அவனை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போறோம். என்னன்னா எலியா காலம் முடிகிறது. எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார். எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிந்தது. எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறார். இந்த சமயம் தெரிந்து முதல் வசனத்தை பாருங்க. கர்த்தர் கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். இப்ப கவனிங்க, தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார் என்று செய்தி வந்துடுச்சு. இப்போ எலியா போய் ஆகணும். அது எப்படி போகிறாரு? சுயல் காற்று அடிக்கும். அந்த காற்றுல மரணத்தை பார்க்காமல் உயிரோடு கூட அப்படியே போயிடுவார், பறந்து போயிடுவார். அந்த காற்றுக்குள்ளவே போயிடுவார். மரணத்தை பார்க்காமல் சாகாமல் போகணும். சாகாம போறது இதுக்கு முன்ன ஒருத்தர் ஏனோக்கு, 2வது ஆள் இவர் தான். சாகாம பரலோகம் போனவங்க 2 பேர் தான். அவங்கள ஏனோக்கு ஒருத்தர், எலியா ஒருத்தர். இந்த எலியாவை கவனிச்சிங்கன்னு சொன்னா, எலியா கிட்ட சொன்னார், கர்த்தர் எலியாவை சுயல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கில்காலில் இருந்து புறப்பட்டு போனார்கள். கில்கால் என்ற ஒரு இடத்துல இருந்தாங்க, அங்க தங்கி இருந்தாங்க. அந்த கில்கால்ல தான் இவங்க வாசம் பண்ணினாங்க. இந்த இவர்கள் குடியிருந்த இடத்துல இருந்து இப்போ புறப்பட்டு கிளம்பி போறாங்க. 2வது வசனத்துல பாருங்க, எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்க பாருங்க, நீ இவர் புறப்படுறாங்க, கில்கால்ல இருந்து புறப்படுறாங்க. கில்கால்ல இருந்து புறப்படும் பொழுது எலியா எலிசாவை பார்த்து சொல்கிறார், நீ இங்கேயே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். இப்போ கவனிங்க,
ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, குருவை தொடரும் சீஷன் என்றால் எலியா சொல்றாரு, சுயல் காட்டுல நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், அதனால நான் பெத்தேலுக்கு போறேன், என்னை கர்த்தர் பெத்தேலு வரலும் போக சொல்றாரு, நீ இங்கேயே இரு, கில்காலிலேயே இரு என்று சொன்னார். அவன் ஒரு கில்கால தங்கி இருக்கலாம், ஏன்னா என் எஜமான் போன பிறகு அந்த ஸ்தானத்திலே நான் வரப்போகிறேன் என்று சொல்லி அவன் கில்காலிலே இருந்திருக்கலாம். ஆனால் அவன் கில்காலிலே இல்லை. நீ எங்க போனாலும் உன் பின்னால வருவேன். அது எப்படி சொல்றேன்னா, உன்னுடைய ஜீவனை கொண்டும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். சத்தியம் பண்றது கூட பாருங்க, உன் மேல சத்தியமா கர்த்தர் மேல சத்தியமா நான் உன் பின்னால தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். அடுத்தது நீங்க 3வது வசனத்தை கவனிச்சீங்கன்னா, அப்பொழுது பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்திலே வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. அப்ப இவனுக்கு தெரியும் கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்ள போறார் என்பது இவனுக்கு தெரியும். எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருந்தா போதும்ன்றான். அடுத்தது என்ன நடக்கிறது என்றால், 4வது வசனம் பாருங்க. பின்பு எலியா மறுபடியும் எலிசாவை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் எரிகோவுக்கு போனார்கள், எரிகோவுக்கு வந்தார்கள். அடுத்தது என்ன நடக்கிறது? இது அதே போல எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவினிடத்துல வந்து, உன் எஜமானை, உனக்கு எஜமானா இருக்கிற எலியாவை கர்த்தர் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போகிறார், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க என்று சொல்லி சொன்னான். அடுத்தது பாருங்க 6வது வசனத்துல, பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். இப்ப அடுத்தது பெத்தேல்ல இருந்து எங்க போறாங்க? யோர்தானுக்கு போறாங்க. பாருங்க, கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போனாங்க, பெத்தேல்ல இருந்து எரிகோவுக்கு வந்தாங்க, எரிகோவுக்குல இருந்து யோர்தானுக்கு போறாங்க. இப்ப அங்க பாருங்க, அங்க எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையில் நின்றார்கள். யோர்தான் கரையில 2 பேரும் போய் நின்றார்கள். அடுத்தது 8வது வசனம் பாருங்க. எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது 2 பக்கமாக பிரிந்து அவர்களுக்கு இருவரும் உலர்ந்த தரை வழியாக அக்கறைக்கு போகும்படியாக அது 2ஆக பிரிந்தது. அல்லேலூயா. யோர்தான் இக்கரையில நின்று கொண்டு எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரில் யோர்தானில் அடிக்கிறான். யோர்தான் 2 பக்கமாக பிரிந்து உலர்ந்த தரையாக, ஈரம் இல்லை கொஞ்சம் கூட, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற நதி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் உலர்ந்த தரையாக மாறியது. அவர்கள் இருவரும் அந்த கரைக்கு கடந்து போனார்கள். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. தண்ணி எப்பொழுதும் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா அது ஈரமாக தான் இருக்கும், சேரா கூட இருக்கும், கொஞ்சம் அடியில கொஞ்சம் ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இவர்கள் உலர்ந்த தரை வழியாக அக்கறைக்கு போனார்கள். அடுத்தது படிங்க 9வது வசனம்.
எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். ஒரு அடியிலே சொல்லலாமா? இப்போ அவங்க கில்கால்ல இருந்தாங்க, பெத்தேலுக்கு வந்தாங்க, பெத்தேல்ல இருந்தாங்க, மறுபடியும் எரிகோவுக்கு வந்தாங்க, எரிகோவிலிருந்து மறுபடியும் யோர்தானுக்கு போனாங்க. இப்படி போகிற பொழுது எந்த இடத்திலும் எலிசாவை விட்டு எலியா நிற்கவே இல்லை, பின்தொடர்வதை நிறுத்தவே இல்லை. எங்க போனாலும் சரி உம்மை பின்பற்றுவேன், அவ்வளவுதான். ஏன் என்று சொன்னால், நான் மாடு ஏறு ஓட்டி கொண்டிருந்தவனை என்னை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அழைத்தேன். நான் ஏறு ஓட்டி கொண்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னை ஏறு ஓட்டி கொண்டிருந்த என்னை ஊழியத்துக்கு அழைத்து என்னை நீ போ, நான் போறேன், நீங்க இருன்னு சொல்லிட்டு போனா நான் எப்படி இருப்பேன்? நான் கூட வருவேன், உன்னை பின்பற்றுவேன் என்று சொல்லி பின்பற்றி நான் கில்காலில் இருந்து பெத்தேலுக்கும், பெத்தேலிருந்து எரிகோவுக்கும், எரிகோவில் இருந்து எரிகோவிலிருந்து யோர்தானுக்கும் போனாங்க. யோர்தான்ல இந்த கரையில நிக்கிறாங்க. அந்த தண்ணி எப்பவுமே யோர்தான்ல பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் 200 அடி உயரம் இறங்கி பாயக்கூடிய மலையிலிருந்து வருகிற தண்ணி. அது அந்த நதி, யோர்தான் நதி எப்பவுமே, அதுவும் அறுப்பு காலத்துல கரை புரண்டு போகக்கூடிய அளவுக்கு தண்ணீர் போகக்கூடிய ஒரு நதி. அது வறண்டே போகாது. ஏன்னா தண்ணி மலையிலிருந்து ஊற்று உண்டாகி அதன் வழியாக வருகிறதுனாலே அது வறண்டு போவதில்லை. அப்படிப்பட்ட நதி என்று நிற்கிறாங்க. இப்ப நதியை கடக்க வேண்டும். நதியை கடக்க வேண்டும். எலியா என்ன பண்ணாரு? சால்வையை எடுத்தாரு, ஒரு முருகினாரு, தண்ணீரை அடிச்சாரு. என்ன ஒண்ணு சொல்ல காணும், எதுவும் சொன்னதாக இல்லை. முறுக்கி அடிச்சாரு, அவ்வளவுதான். தண்ணி தரையை வழி விட்டுச்சு. தரை பார்த்தா காஞ்சு போயிருந்துச்சு. 2 பேரும் அக்கறை போனார்கள். அல்லேலூயா. 10வது வசனம், அங்க அவர்கள் போன உடனே இந்த வசனம் 9வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். இப்போ அவங்க, நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன்பா, உனக்கு நான் என்ன செய்யணுமா, உனக்கு எதனா கொடுக்கணுமா, எதனா நான் பண்ணணுமா, ஏதாவது பெரிய கிஃப்ட் மாதிரி ஏதாவது ஒரு பெரிய நன்மை ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு இவன் என்ன கேட்டான்னா, எனக்கு நீ ஆசீர்வாதம்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், உங்ககிட்ட இருக்கிற ஆவியின் வரத்தை அப்படியே எனக்கு ரெட்டிப்பா கொடு. அல்லேலூயா. ஆவியின் வரம் ரெட்டிப்பாக வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது அவர் உடனே சொல்றாரு, அதற்கு அவன், எனக்கு அரிதானது, கிடைக்காதது, கஷ்டமானது நீ கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறதிலே என்னை நீ காண்பாயானால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான். அப்படின்னு சொல்லலாமா? இப்போ என்ன நடந்தது, என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யோர்தான்ல கரையில நிக்கிறாங்க. கரையில போய் நின்ன உடனே அங்க அக்கறைக்கு போறாங்க. இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும், என்ன இவனுக்கு எதனா செய்ய வேண்டியது இருக்கா, நான் என்ன ஆண்டவர் இப்போ வரப்போறாரு, செயல் காட்டில் எடுத்துக்கொள்ள போறாரு, உனக்கு எதனா நான் சொல்லணும், செய்யணுமா, சொல்லு, கேளு, நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா, எலியா சொல்றான் எலிசா கிட்ட. இப்ப எலிசா என்ன கேட்கிறான்னு சொன்னா, எஜமானே, என் ஆண்டவனே, உம்முடைய வரத்திலே எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும். இதுதான் ஒரு சீஷன், ஒரு குருவினிடத்தில் சீஷன் கேட்பது ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப பெருமையானது, அருமையானது. இயேசு எனக்கு குரு, நாம் அவருடைய சீஷர்கள். இயேசு நமக்கு குரு, நாம் எல்லாரும் அவருடைய
சீஷர்கள். இப்போ குருவை தொடரும் சீஷர்கள் குரு போல் மாறிடுவார் பாட்டு உண்டு. இப்போ எலியா கேட்டது போல, எலிசா கிட்ட கேட்டது போல, எலியா கிட்ட கேட்டது போல நீங்க எப்போவாவது இயேசு கிட்ட கேட்டீங்களா? எனக்கு வரங்களை பத்தியே கவலை கிடையாதுங்க. எனக்கு வரங்களால என்ன பிரயோஜனம்? வரத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? பணத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை. வரத்திலேயே பணம் இருக்குங்க. வரத்துல என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு உலக பிரகாரமான சாமியார்லாம் இருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் உலகத்தை வெறுத்தவங்க சாமியாரா போனாங்க. இன்னைக்கு உலகத்துக்குள்ள சாமியாரா இருக்கிறாங்க. உலகத்தை வெறுத்தவங்க சாமியாரா போனாங்க. இப்ப உலகத்துக்குள்ள சாமியாரா இருக்கிறாங்க. ஒவ்வொரு சாமியாரையும் எடுத்தாக்க ஒரு நாட்டை ஆளக்கூடிய மொத்த பணமும் அவங்க கிட்ட இருக்கு. தங்கமா, வெள்ளியா, பணமா, இந்த பேங்க்ல அந்த பேங்க்ல அவங்களுக்கு பெரிய மதிப்பு மரியாதை உண்டு. ஏன்னா பேங்க்லயே நிறைய மரியாதை உண்டு. பெரிய அமௌண்ட் அவங்க பேர்ல தான் இருக்கு. ஆனால் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க நிறைய என்ன தேடுறோம்? நம்ம தேடுதல் என்ன? நாம கேட்கிறது என்ன? நம்முடைய தேவை என்ன? நாம் இப்பொழுது இருக்கிற நாளைக்கு கிடைக்கிற பலாக்கா எனக்கு வேண்டாம், இன்னைக்கு கலாக்கா கிடைச்சா போதும், அப்படிதான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு நாளைக்கு பெரிய பலாக்கா கிடைக்கும், அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, இன்னைக்கு கலாக்கா கிடைச்சா போதும் என்று நம்முடைய வாழ்க்கையை சுருக்கி வைத்துக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு என்ன கிடைக்கும், இப்போ என்ன கிடைக்கும், இப்ப என்ன கிடைக்கும், அதை தாக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நாளையை உன்னுடைய பிளான் என்ன? உன்னுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? உன்னுடைய எதிர்கால திட்டம் என்ன? யாருக்காவது தெரியுமா? ஏதாவது திட்டம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. என்ன இது வச்சு நம்ம எத்தனை நாளைக்கு உயிரோ இருப்போம்? இப்பதான் வியாக்கியானமா சொல்றாங்க, எப்போ இருப்போம், நமக்கு எதுக்கு அதெல்லாம்? ஆனா பணம் கேட்கறிய, அது எதுக்கு? நீ நாளைக்கு போயிட்ட பணம் என்ன பண்ணும்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஃபியூச்சர் பிளான் என்பது நாளை குறித்ததான திட்டங்கள் செயல்படுத்துவது. இன்றைக்கு குறித்து இன்றைக்கு குறித்து நீ செயல்படக்கூடாது. நாளையை திட்டமிட வேண்டும். எலிசா அப்படித்தான் திட்டமிட்டார். நீர் இருந்ததை விட இதற்கு இரட்டிப்பாக வேண்டும். அப்படி நடந்ததான நடந்தது, அப்படி கிடைச்சதானா கிடைச்சது. எப்படி நடந்தது, எப்படி கிடைச்சது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, எலியா செய்ததை விட எலிசா செய்த அற்புதங்கள் அதிகம், இரட்டிப்பாக இருந்தது. எலியா காலத்திலே செய்த அற்புதத்தை விட எலிசா காலத்திலே செய்த அற்புதங்கள் ஏராளம். அப்படி அற்புதங்களை செய்கிற வல்லமை, மகத்துவம், அதிசயம் எங்க இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் ஆவியானவருடைய வரத்தில் தான் இருக்கிறது. அதை நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? நான் ஆரம்பத்திலே சொல்லுகிறேன், சபையிலே சொல்லுகிறேன், ஆவியிலே நிறைவும்படி சொல்கிறேன், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படி சொல்லுகிறேன், அபிஷேகத்தை பெற்று நிறைவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். ஆனால் எத்தனை பேர் ஆவிய அபிஷேகத்தை குறித்து அக்கறைப்படுகிறார்கள்? இன்னைக்கு சுகம் கிடைச்சா போதும், இன்னைக்கு ஒரு அற்புதம் கிடைச்சா போதும், இன்னைக்கு நல்லா இருந்தா போதும், இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், இன்னைக்கு சுகம் கிடைச்சா போதும், இன்னைக்கு காசு கிடைச்சா போதும், இன்னைக்கு கிடைச்சா போதும், இன்னைக்கு இன்றை கிடைத்தால் போதும் என்றுதான் வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கே ஆனாலும் அது இரட்டிப்பாய் கிடைத்தால் நலம் தானே? இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். என் குருநாதரை விட எனக்கு இரட்டிப்பாக வேண்டும். என் குருவை விட நான் இரட்டிப்பாக செய்ய வேண்டும். எலிசாவின் குருநாதர் எலியா, அவரிடத்திலிருந்து இரட்டிப்பாய் கேட்டார். என்னுடைய குருநாதர் இயேசு கிறிஸ்து, அவரிடத்திலிருந்து நான் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. எலியா, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு குருநாதரானால், உங்கள் குரு இயேசுநாதரானால், நீங்கள் அவருடைய ஆவியின் வல்லமையை, ஆவியின் வரங்களிலே இரட்டிப்பாக கேட்க வேண்டும். நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? ஆண்டவரே இன்னைக்கு அதை தாரும் ஆண்டவரே, இப்படி தாரும் ஆண்டவரே, இது தாரும் ஆண்டவரே. நான் சொல்லுகிறேன், பெரிதானவைகளை கேளுங்கள். சும்மா சின்ன சின்ன விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பெரிதானது, ஆச்சரியமானது, பிரமிக்கத்தக்கதை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவரால் கொடுக்க முடியுமா? முடியாதானா? முடியும். தண்ணீரை திராட்சரசமாக்கினவருக்கு உனக்கு அற்புதம் செய்ய முடியாதா? மரித்தவனை உயிரோடு எழுப்பினவருக்கு உன்னுடைய வாழ்க்கையில மறந்து கிடக்கிறதை உயிரோடு எழுப்ப அவரால் முடியாதா? குருடனுக்கு பார்வை கொடுத்தவர் உன் பார்வையை தெளிவாக்க முடியாதா? குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினவர் உன்னை சுகமாக்க அவரால் முடியாதா? அப்படிப்பட்ட பட்சத்தில் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? சும்மா சின்ன சின்ன விஷயம். ஆண்டவரே ஏற்ற கொடுப்பார். பெரிதானவைகளை கேளுங்கள், இரட்டிப்பானவைகளை கேளுங்கள். ஆவியின் முதலாவது ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. குருநாதரிடத்திலிருந்து எலிசா கேட்டது இரட்டிப்பான வரம். நீங்கள் இயேசுநாதரிடத்திலிருந்து கேட்க வேண்டியது இரட்டிப்பான வரம். இயேசு கிறிஸ்து மரித்தவன் உயிரோடு எழுப்பினார்னா நீங்க அது மாதிரி செய்யணும். தண்ணீரை திராட்சரசம் ஆக்கினார்னா நீங்களும் செய்யணும். ஆனா நம்மளை பார்த்தா தான் பச்சை தண்ணியை பத்தி எரியுது. நம்ம போய் கால் எடுத்து வச்சா அந்த இருக்கிற தண்ணி கூட வத்தி போதே. நான் கால் எடுத்து வச்சா அந்த மண்ணு 7 அடி வெந்து போதே. இப்படித்தானே நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஐயோ, இவங்களா சாபம் என்று சொல்லுகிறார்களே, சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்களே, சாபத்தை முத்திரையாய் குத்தகையாய் எடுத்தவர்கள் என்று சொல்லுகிறார்களே, ஏன் சாபம் இன்னும் விட்டு போகவில்லை? சாபத்தை விட்டு நீ ஏன் இன்னும் விலகவில்லை? சாபம் உன்னை விட்டு ஏன் இன்னும் விலகவில்லை? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உன் பாவங்களையும் சாபங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்த பின்பும் நீ ஏன் இன்னும் அதே பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து கொண்டிருக்க வேண்டும் என்று எப்பொழுதாவது சிந்தித்தீர்களா? நாம் என்ன நினைக்கிறோம்? வெந்ததை தின்றோம், விதி வந்த சாவரோன்னு விதியை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பது உண்மை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டது உண்மை. ஆனபடியினால் உங்களுடைய சிந்தனையும் எண்ணமும் நோக்கமும் தேவனுக்கு ஏற்றவைகளாகத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டது உண்மைதான். ஆனால் உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எதை குறித்து இருக்கிறது? சின்ன சின்ன காரியங்கள், அற்பமான காரியங்கள், சின்ன காரியங்களை கேட்கிறீர்கள். எலியா இடத்துல எலிசா கேட்டது அரிதானதை கேட்டாய். ஆனாலும் ஒரு வழி சொல்லுகிறேன். அரிதானதை கேட்டாய், ஆனால் ஒரு வழி சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ பார்த்தால் அது உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் இயேசு கிறிஸ்து லைஃப் அப்படி கவனிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார். 40 நாட்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு தரிசனமானார். பின்பு எடுத்துக்கொள்ளப்பட்டார், மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டார், மேகங்கள் மேல் ஏறி போனார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்றார். அவர் மேல ஏறி போகும்போது ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எல்லாரும் நோக்கி மேலேயே பார்த்துட்டு இருக்காங்க அப்போஸ்தலர் புஸ்தகத்துல. அப்போ எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கிருந்து 2 தூதன் இறங்கி வருகிறார். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ
அப்படியே திரும்ப மறுபடியும் வரப்போகிறார். கரங்களை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அதை போலவே வானத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா. வானத்துக்கு ஏறி போன ஆண்டவர் திரும்ப வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். உங்களுடைய எண்ணம் என்ன இருக்குது? இப்போ தற்போதுக்கு வாழ்க்கை, தற்போது சாப்பாடு, தற்போதைக்கு ட்ரெஸ், தற்போதைக்கு வீடு, தற்போதைக்கு பணம், தற்போதைக்கு எல்லாமே தற்போதைக்காக இருக்கிறது. நாளைக்கு என்பது உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு 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 முடிந்தால் அப்புறம் நாளைக்கு ஒரு நாள் இருக்கிறது. நாளைக்கானவைகளை நீங்கள் யோசிப்பதே கிடையாது. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 10 கன்னிகைகள் மணவாளனுக்காக காத்திருந்தார்கள். அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள் 5 பேரை பற்றியும் புத்தி இல்லாதவர்கள் 5 பேரை பற்றியும் நான் பார்க்கலாம். 5 பேர் புத்தி உள்ளவர்கள் தீவட்டி கூட எண்ணெயை எடுத்துக்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் தீவட்டியை மட்டும் கொண்டு போனார்கள், எண்ணெயை கொண்டு போகவில்லை. என்ன விஷயம் என்று சொன்னால், இப்போது வந்துடும், இப்ப நடந்துடும், போயிடலாம் உடனே அப்படிங்கிற எண்ணம். இவங்க தாமதமானால் எண்ணெய் தேவை என்று எண்ணெயோடு கூட போனாங்க. வர தாமதித்த பொழுது கொஞ்சம் எண்ணெயில கொஞ்சம் எனக்கு கொடு. இல்லை இல்லை, உனக்கு எனக்கும் போதாமல் ஆயிடக்கூடாது, நீ போய் விற்கிறவரிடத்தில் வாங்கிக்கொள் என்று சொல்லி அனுப்பப்பட்டாங்க. இவங்க போனாங்க, மணவாளன் வந்து விட்டார். அல்லேலூயா. அப்பொழுது கைவிடப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மணவாளனுக்காக காத்திருந்த 5 பேர் 10 பேர்ல 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், புத்தி உள்ளவர்களாயிருந்தார்கள். எப்பொழுதும் இப்பொழுது 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 என்பது இல்லாமல் ஒரு விஸ்திரமான தரிசனத்தோடு விஸ்தாரமான எண்ணங்களோடு நீங்கள் காணப்பட வேண்டும். குறுகிய ஒரு முடிவு, குறுகிய ஒரு சிந்தனை, குறுகிய ஒரு எண்ணம், குறுகிய ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அதை தயவு செய்து இன்றைக்கு இப்பொழுதே மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் பரலோகவாசிகள், பரலோகத்திற்கு போக இருக்கிறவர்கள், பரலோகத்திலே குடியிருக்க போகிறவர்கள், அங்கே தேவனோடு குடியிருக்க போகிறீர்கள். யோவான் 14 அதிகாரத்தில் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். என்ன என்று சொன்னால், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுவேன் என்பதுதான் அந்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் போனது எதற்காக? உங்களை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவரோடு சேரப்போவதுதானே. நீங்கள் நோக்கம் அது இல்லையே. நோக்கம் என்னவா இருக்கிறது? சின்ன சின்ன விஷயங்கள். உங்களுடைய ஆசை என்ன? ஒரு சாவத்துக்குள்ள ஒரு வீட்டை கட்டிட்டா போதும், சாவத்துக்குள்ள ஒரு இப்படி பண்ணிட்டா போதும், சாவத்துக்குள்ள அப்படி பண்ணிட்டா போதும். வேதம் சொல்லுது, நீ சாகவே மாட்டேன்னு. நீ சாவு கேட்கிற. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சாக மாட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் நித்திரை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் நித்திரை உயிர்த்தெழுகிற நித்திரையாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனா நீங்க எதிர்பார்க்கறீங்க, சாவத்துக்குள்ள சின்ன வீடு கட்டிட்டா போதும். அது கூட பெருசா பெருசா கேட்டியா? அதுவும் இல்லை, சின்ன வீடு. கேட்கறதுதான் கேட்க ஒண்ணு, பெரிதா கேளு. உன் ஆண்டவர் ஒரு சுருங்கி போனவர் அல்ல, அவர் மகா பயங்கரமானவர். அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதவர் அல்ல. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தெய்வத்தை குருவாக கொண்டிருக்கிற நீங்கள் சீஷ பிள்ளைகள், அவரை போல அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எலியாவை பின்பற்றின எலிசா கேட்டான் ரெட்டிப்பான வரம். இயேசுவை பின்பற்றி நீங்கள் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ரெட்டிப்பான வரமா? இல்லையே. இப்போதைக்கு தேவையான, நாளைக்கு தேவையான பலாக்கா எங்களுக்கு வேண்டாம், இன்றைக்கு தேவையான கலாக்கா போதும் என்று சொல்லி கலக்காவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நோக்கம், உங்களுடைய தரிசனம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை விரிவாக இருக்க வேண்டும், பெரிதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான்
நீங்கள் விசாலமானவரிடத்திலே விசாலமாய் போய் சேர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எலியா எலிசா கிட்ட சொன்னாரு, அரிதானதை கேட்டாய், ஆனாலும் வழி சொல்கிறேன், நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ பார்த்தால் அது உனக்கு கிடைக்கும். உடனே என்ன பண்ணாரு, ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப இதுவரை இருந்ததை விட கொஞ்சம் நெருக்கமா போயிட்டு இருக்கிறாங்க. எங்கடா நம்மளை எஸ்கேப் ஆயிட போறாருன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான், கிட்ட நெருங்கி போய்கிட்டே இருக்கிறான். என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த வசனம் படிங்க. அவர்கள் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், கவனிங்க, இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. ரெண்டு பேரும் வரக்கூடாதுப்பா, ஒருத்தர் தான் வரணும். எலியாவுக்கு மட்டும்தான் இந்த சான்ஸ் கொடுத்திருக்கிறேன், உனக்கு இல்லை, உனக்கு இப்பொழுது இல்லை, உனக்கும் வரும் ஆனா இப்பொழுது இல்லை அப்படின்னு முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சது யாரு பாருங்க, அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும். அல்லேலூயா. நம்ம எங்க பார்க்கிறோம், நம்ம கனவு கண்டு பார்த்தாவே நமக்கு என்ன திரும்ப வருது, யாரோ ஒருத்தன் கத்தி எதுக்குனே ஓடிடுறாங்க. எப்போ கனவு கண்டாலும் கத்தி எதுக்கு ஒருத்தன் ஓடிடுறான், ஓடுற காலை வெட்டிடுறான், காலை இஷ்டத்துக்குனே ஓடுறாங்க. அப்படித்தான் கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. உங்கள் தரிசனம் விரிவடைய வேண்டும், உங்களுடைய தரிசனம் பெரிதாக வேண்டும். எப்படி என்றால், எலியா கிட்ட எலிசா கேட்டது போல ரெட்டிப்பாய் கேட்க வேண்டும். ரெட்டிப்பாய் கேளுங்க, ரெட்டிப்பான வரத்தை கேளுங்க, ரெட்டிப்பாய் கேளுங்க. எது கேட்டாலும் ரெட்டிப்பாய் கேளுங்க. தேவன் கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உன்னதமானவரின் எல்லாரும் சொல்லுங்களேன். அப்ப கூட சில பேர் சொல்ல மாட்டீங்களே, என்ன காரணமா இருக்கும்? தெரியாதா? அல்லேலூயா சொல்ல தெரியாதா? தெரியும்ல? அப்ப கை தூக்கிறதா சொல்லுங்களேன். சரி, இப்ப நம்ம கவனிப்போம். 12வது வசனத்தை படிங்க. அடுத்தது அவனை கண்டவுடனே எலியாவின்
ஆமென். ஒரு அழிலே சொல்லலாமா? இப்போ நம்ம அந்த முக்கியமான சம்பவத்துக்கு நேராக வரலாம். என்ன? எலிசாவின் வேண்டுதல் என்ன? ரெட்டிப்பான ஆவியின் வரம் கிடைச்சதா? கிடைச்சது. எப்படி கிடைச்சதுன்னா, அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அரிதானது கேட்ட, இருந்தாலும் பரவாயில்ல, நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ ரெண்டு பேரும் அவன் ரொம்ப எலிசா ரொம்ப ஜாக்கிரதை ஆயிட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன ரெட்டிப்பா பெற்றுக்கொள்ளணுங்கிறதுல உறுதியா இருந்தான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளிடத்துல நிர்விசாரம் தான். பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன இப்போ பெண்ணும் ஆயிட போகுது. நான் சொல்றது விசுவாசிகள் மட்டும் இல்லை, இப்போ ஊழியக்காரர்கிட்டே அந்த நிர்விசாரம் இருக்கிறது. நிறைய ஊழியக்காரங்க நிர்விசாரமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, வரேன்னு சொன்னாரு, அது அப்படிதான், அந்த வார்த்தைலாம் அப்படிதான், பைபிள் அப்படிதான். அவர் பாருங்க, நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க காலத்துக்கோ, நம்ம பிள்ளைங்க காலத்துக்கு வர போறாரு, அதுக்குள்ள நாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருவோமே அப்படின்னு நிறைய ஊழியக்காரரும் நிறைய விசுவாசிகளும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க பணம் தேவையா, பொய்யும் புரட்டுமா வாழுறாங்க. எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. யாரை வேணாலும் அடிச்சு பிடிச்சு புடுங்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய தேவை ஊழியத்துக்கு வருகிற அநேகர். அழைப்பு இல்லை, அழைப்பே கிடையாது, ஆனா என்ன பண்றாங்க? ஊழியத்துக்குன்னு வந்துடுறாங்க. வாரம் முழுக்க சென்னையில ஹவுஸ் விசிட் போறாங்க. வாரம் முழுக்க விசிட் தான், ஹவுஸ் விசிட். என்ன தெரியுமா? அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணா அவங்க காணிக்க கொடுக்கணும். கொடுக்கலன்னா கொடுக்கிறவர்களும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இதுக்கு பயந்துக்கின்னு அந்த விசுவாசிங்க ஒரு 50-100 ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அவர் வந்திருக்கிறாரா, நம்ம கிட்ட இல்லைனாலும் பக்கத்து வீட்டிலாவது போய் வாங்கி வச்சிருவோம், இவரை சீக்கிரமா அனுப்பிட்டா நல்லதுன்னு உடனே கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க. இது ரெகுலரா மாசம் அவர் வருவாரு, மாசம் இந்த தேதினா அவர் வருவாரு, காணிக்கைக்கு வருவாரு, காணிக்கை எடுத்து வை, இல்லைன்னா அருன்னா இருப்பாரு. ஒரு வேளை சாப்பாடோட போகுது, 2 வேளை 3 வேளை சாப்பாடு சாப்பிடுவாரு. அதுக்கு இதுவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறதுனா, நிறைய ஊழியர்கள் வேலை செய்ய சோம்பல் தனப்பட்டு சோம்பேறிகளாக ஊர் சுற்றி பழகுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யாரையும் குற்றப்படுத்துவதற்காகவோ குறைத்து மதிப்பிடுவதற்காகவோ அல்ல, அழைப்பில்லாமல் ஊழியம் செய்கிறவர்களை கண்டிப்பதற்காக சொல்லுகிறேன். அழைப்பு என்பது தேவன் கொடுக்கிற ஒரு காரியம். அந்த அழைப்பை பெறாமல் ஹவுஸ் விசிட் பண்றது சபையே கிடையாது. அவங்களுக்குலாம் சபை கிடையாது. சபை கிராமத்துல ஒரு சபை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க வர்றாங்க மாதிரி இருந்தா வீட்டுல ஒரு 10 பேர் கூட்டி வச்சுன்னு கர்த்தரையே துதிப்போம், காலமெல்லாம் துதிப்போம், இப்படி அடிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்க ஊழியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் என்பது எலியாவை போல எலிசாவை போல செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் ஊழியம். அவங்க எலியாவுக்கு ஆகாரம் தேவை. எந்த ஹவுஸ் விசிட் போனார்? அவரு ஆத்தங்காரில் போய் கம்முன்னு பார்த்துட்டு இருக்காருங்க. காக்கன்னா அவரு கொண்டு வந்து கொடுத்துச்சு. இவர் போய் நான் இன்னைக்கு சாப்பிடலப்பா, நீங்க வீட்டு வந்து கொடுத்தாரு கேட்டாரா? இல்லையே. சில ஊழியக்காரங்க பார்த்தா சாப்பாடு டைம் கரெக்டா வரும். ஹவுஸ் விசிட் சாப்பாடு டைம் விட்டுட்டு சாப்பிடுவீங்களா, ஏதோ பார்த்தலாம் அப்படின்னு அவங்களும் வந்துருவாங்க. நீங்களும் என்ன பண்ண முடியாது, விட்டுட்டு சாப்பிட முடியாது. உங்ககிட்ட சாப்பாடு இல்லைனாலும் போய் ஹோட்டல்லையாவது ஏதாவது ஒன்று வாங்கி வந்து கொடுத்து வயிற்று ரொப்பிக்கு போய் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். இது அல்ல ஊழியம். உனக்கு என்ன அழைப்பு? நீ கடைசி வரையிலும் ஒரு சீஷனாக அழைக்கப்பட்டால் அதை மாற்றிக்கொள்ள விரும்பாதே. பாஸ்டர்னு சொன்னா ஒரு பெருமை, ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. என்ன பெரிய மதிப்பு மரியாதை? நீ தேவனுடைய பிள்ளை என்பதில் இருக்கிற மரியாதை பாஸ்டர் என்பதில் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவனோடு வாழ்கிற ஒரு மனிதனுக்கு இருக்கிற புனிதம், பரிசுத்தம் வேற எங்கேயும் கிடையாது.
பாஸ்டர்ன்ற பேர்ல நிறைய பேர் செய்கிற காரியங்கள், நிறைய பேர் செய்கிற காரியங்கள், எல்லாரையும் அல்ல, நிறைய பேர் செய்கிற காரியங்கள் பாஸ்டருடைய பேரையே அவமானப்படுத்துறதாக தான் காணப்படுகிறது. நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஐயையோ, அந்த ஆள் நீங்க வந்துருவான், பாஸ்டர் கிடையாது, அந்த ஆள் நீங்க வந்துருவான்னு சொல்ற அளவுக்கு ஊழியக்காரர்களாய் மாறிவிட்டார்கள். யோசித்து பாருங்க. எலியாவினிடத்தில் எலிசா ரெட்டிப்பான ஆவியின் வரம் கேட்டான். இன்னைக்கு இவங்க 50 ரூபாய் கிடைச்சா போதும் காணிக்க, இன்னும் நாளை தள்ளிடலாம், அடுத்தது அடுத்த வீட்டுக்கு போன ஒரு 50 ரூபாய். இன்னைக்கு போயிட்டு எங்க பாஸ்டர் பிரதர் எங்க போயிருக்கிறார், அவங்க ஒய்ஃபை கேட்கணும். ஐயா ஊழியத்துக்கு போயிருக்காரு. அவங்க மனைவியை பார்த்து நீங்க கேளுங்களேன், பாஸ்டர் எங்க பிரதர் எங்கம்மா, நீங்க கேட்டது என்ன, பிரதர் எங்கன்னு தான் கேட்குறீங்க. அவங்க பதில் என்ன தெரியுமா, ஐயா ஊழியத்துக்கு போறாரு. என்ன ஊழியம் தெரியுமா, என்ன ஊழியம் தெரியுமா, வீடு வீடாக வீடு வீடாக வீடு வீடாக இந்த ஊழியம். அல்லேலூயா. என் கையை பார்த்தவங்களுக்கு தெரியும், வீடு வீடாக போகிறதுனாலே அந்த வீடு அவிசுவிசி போறத நான் தப்புன்னு சொல்லல, இதே பொழப்பா வச்சுக்கிட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. மாசமான கரெக்டா அந்த டேட்டுக்கு வந்துருவாருங்க. அது ஊழியமானா இல்லை. என்னை போஷிக்கிற ஆண்டவர் என்னை தேடி போஷிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஊழியம், உண்மையான ஊழியக்காரன். எலியாவுக்கு எங்கிருந்து போய் எங்க போய் சாப்பிட்டாரு? காரம் கொடுத்தது, கறியும் அப்பமும் சுட சுட கொடுத்தது, சாப்பிட்டாரு, ஆத்துல தண்ணி குடிச்சாரு, தூங்கினாரு. இதுதாங்க ஊழியம். கர்த்தரால் கொடுக்கப்படணும், கர்த்தரால் போஷிக்கப்படணும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, நாம் ஆண்டவர் நம்மள ஊழியத்துக்கு அடிச்சிட்டாரு, நாம வீடு வீடா போலாம். என்ன பொழப்பு இது? என்ன ஊழியம் இது? ஊழியம் என்றால் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களிலே போய் இயேசுவை தெய்வம் என்று அறிவிப்பது தானே சுவிசேஷம். ரட்சிக்கப்பட்ட வீடுகளுக்கு போய் ஜெபம் பண்றேன்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்றது என்ன ஊழியம் அது? அவங்களாம் கூப்பிடணும், ஐயா வந்து ஜெபம் பண்ணிட்டு சும்மா கால் எடுத்து வச்சுட்டு போங்கன்னு சொல்லணும், அதை செய்யணும். அதுதான் ஊழியம். ஐயா தரிசனம் கிடைக்கணும், ஐயா பாதப்படிய வாசல்ல படணும் என்று நினைக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்க, அதுதாங்க ஊழியம். சும்மா ஊழியம் 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 சொல்லிட்டு நிறைய வேலை செய்யறதுக்கு சோம்பல்தனம் பட்டுக்குன்னு நிறைய பேர் ஊழியமே கிடையாது. ஊழியமே சபையே கிடையாது. ஊழியமும் செய்யறது கிடையாது. சுத்தி கடன் வாங்கிக்கணும், இந்த கடன் இங்க வாங்கி அங்க கொடுத்து, அங்க வாங்கி இங்க கொடுத்து, இங்க வாங்கி கொடுத்து. விசுவாசினாவே கடன் வாங்கக்கூடாது. ஊழியக்காரன் கடன் வாங்கினா என்ன அர்த்தம்? விசுவாசினாவே கடன் வாங்கக்கூடாது, ஊழியக்காரன் கடன் வாங்கினா என்ன அர்த்தம்? கரெக்டா இருக்குதுல்ல? கடன் வாங்கி ஊழியம் செய்தா செய்வோரே ஊழியம் செய்வார், மற்றோர் எல்லாம் ஊழியம் செய்யார். உண்மையா தேவன் உன்னை அழைத்தது உண்மைன்னா, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் அல்லேலூயா. நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆவியின் வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியின் வரங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா?
1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கவனிங்க, ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாது இருக்க எனக்கு மனமில்லை. நீங்கள் தேவனை அறியாத இருந்த காலங்களிலே ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களையும் விக்கிரகங்களிடத்தில் உங்கள் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டானே. பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதே. உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கவனிங்க, வரங்களிலே வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் செயல்களிலும் வித்தியாசம் உண்டு. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. இந்த வரங்கள் எப்படி இருக்கிறது, அது யார் அனுப்புறது, யார் கொடுக்கிறது, அந்த வரங்கள் என்ன செய்கிறது என்றெல்லாம் வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுல 9 விதமான வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றை நாம் பார்க்கலாம். வாசிங்கள். ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே சொல்லமா ஞானத்தை போதிக்கிற வசனம் வரமாக கொடுக்கப்படும். இரண்டாவது, ஆவியினாலேயே அறிவை உணர்த்தக்கூடிய வசனமும், இரண்டாவதாக அந்த பரிசுத்த ஆவியினாலே அறிவை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு வரமும் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், மூன்றாவதாக ஆவியின் அபிஷேகத்தினாலே விசுவாசம் வரமாக கொடுக்கப்படுகிறது. நான்காவதாக வேறொருவனுக்கு அந்த ஆவியினால் அபிஷேக பரிசுத்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும். நான்காவதாக குணமாக்கும் வரங்களும். நிறைய பேர் இந்த வரத்தை சொல்றாங்க. பிசாசு துரத்துறதுக்கு, அதாவது உடம்பு சுகமா இல்லைனாக்கா ஜெபம் பண்றதுக்கு, ஜுரம் அடிச்சா இவர் ஜெபம் பண்ணுவாராம். ஒரு ரொம்ப உடம்பு வலியா இருந்தா இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுவார். இவருக்கு அதுக்கு ஜெபம் கிடையாது. வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, குணமாக்கும் வரங்கள் எல்லாம் ஒரே வரம் தான். எங்க குணமாக்கினாலும், எதுல குணமாக்கினாலும், எப்படி குணமாக்கினாலும் குணமாக்குறதுங்கிறது ஒரு வரம். அது நான்காவது. ஐந்தாவதாக என்னங்க, அற்புதங்களை செய்கிற சக்தி. ஆறாவதாக அற்புதம் செய்கிற சக்தி எங்க கிடைக்கிறதுனா ஆவியின் வரங்களினாலே கிடைக்கிறது. ஏழாவதாக வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம் கிடைக்கிறது. எட்டாவதாக வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம் கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக ஒன்பதாவது வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த 9 வரங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த 9 வரம் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். எப்ப கிடைக்கும்? அது ரெண்டு ஒன்று தான். 9 வரம் தான். ஏதாவது ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா கூட்டிட்டு இருப்போம். 9 வரங்கள். சரி, கவனிங்க.
இப்ப நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஆவியின் வரங்கள் உங்ககிட்ட எது இருக்கு? இந்த 9 ஆவியின் வரங்கள் நம்ம படிச்சோம் இல்லையா? இதுல எது உங்ககிட்ட இருக்கு? எதுவுமே இல்லைன்னா நீங்க இன்னும் அபிஷேகம் பெறலன்னு அர்த்தம். அபிஷேகம் பெற்றா ஆவியின் வரம் கொடுக்கப்படும். ஏன் இன்னும் நீங்க அபிஷேகம் பெறாத இருக்கிறீங்க? அதுக்கு எதுனா காரணம் இருக்கா? அபிஷேகம் பெறது கஷ்டமா ஈஸியா? எப்படி? நல்லா கவனிங்க. அபிஷேகம் பெறது ரொம்ப 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 கஷ்டம். அதே நேரத்தில் அபிஷேகம் பெறது ரொம்ப 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 ஈஸி. என்னங்க ரெண்டையும் சொன்னா, ரெண்டும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸின்னு சொன்னா எப்படி? அப்படின்னா பாவம் செய்யறவங்களுக்கு அபிஷேகம் பெறது ரொம்ப 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 கஷ்டம். பரிசுத்தமாக்கி கொண்டு வர்றவங்களுக்கு ஆவியை பெறது ரொம்ப 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 ஈஸி. அல்லேலூயா. நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவரே என்னை அபிஷேகியும் என்று சொன்னால் உங்கள் மேல் தம்முடைய அபிஷேகத்தை, ஆவியை ஊற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தமே என்னவென்றால், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இது வாக்குத்தத்தம். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். ஆனபடியால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஆண்டவரே என் மேல் உம்முடைய அபிஷேகத்தை கட்டளையிடும் என்று சொன்னால் நிச்சயமாய் கட்டளையிடப்படும். நீங்க நிறைய பேருக்கு நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன், ஏன் எனக்கு அபிஷேகம் கிடைக்கல அப்படின்னா காரணம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களை நீங்க ஸ்டெடிப்படுத்துவது கிடையாது, ஒருமுகப்படுத்துவது கிடையாது, ஒரு நிலையில கொண்டு வரது கிடையாது. உங்களுடைய மைண்டு இப்படியும் இப்படியும் அதுவா இதுவா அதுவா இதுவா அதுவா இதுவான்னு அலைஞ்சுக்கிட்டு கிடக்குது. அதனாலதான் அபிஷேகம் கிடைக்குமா கிடைக்காதா, சோத்திர சோத்திர கிடைக்குமா கிடைக்காதா, சோத்திர சோத்திர கிடைக்குமா கிடைக்காதா, சோத்திர சோத்திர கிடைக்குமா கிடைக்காதா. நான் சொல்றேன், கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்ப்பீர்களானால் பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்படியா அப்படியா இதுவா அதுவா அதுவா இதுவா, உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே ஆடிட்டு இருக்கீங்க. உள்ள ஒரு வாட்டி குதிக்கிறீங்க, வெளியே ஒரு வாட்டி குதிக்கிறீங்க, உள்ள ஒரு வாட்டி குதிக்கிறீங்க. இப்படியா குதிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி உங்களுக்கு ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படும்? நம்மை தாழ்த்தி, அதாவது ரிசீவ் பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும். அதுவா வந்து உள்ள பூட்டை திறந்து உள்ள பூந்து வருனா வராது. நீ தான் உன்னை திறந்து நிரப்புமையான்னு சொல்லும் பொழுது அபிஷேகம் மேல வந்து இறங்கி வரும். அல்லேலூயா. நீங்க சபைகள் எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. அப்படியே அமைதியா, உடம்பு நோவாம, வாய் நோவாம, கை நோவாம கை தட்டுறது, வாய் நோவாம பாடுறது, என்ன அருமையா நடத்துறாங்க தெரியுமா? கர்த்தரையே துதிப்பே, அல்லேலூயா. கை தட்டுறோம் பாத்தீங்களா? அல்லேலூயா. அப்போ எப்படிதான்? என்னன்னா உனக்கு கைக்கும் நோவக்கூடாது, வாயும் நோவக்கூடாது. பாட்டு பாருங்க, கர்த்தரை ஏத்து. ஏன்னா வேற ஒருத்தருக்கு டப்பு பண்ணணும். இவங்களுக்கு பதிலாக ஒருத்தர் பாடாம இவங்க வாயாஸ்திட்டு இருப்பாங்க. அப்படின்னா அவங்க ஏன பாடுறாங்கன்னு அர்த்தம். என்ன நடக்கிறது என்று சொன்னால், நீ பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை, அவன் உனக்கு கொடுக்கவில்லை. நீ பாசாங்க போடுற, பெற்றுக்கொண்ட மாதிரி. அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்மேல் அக்கறை உள்ளவனாய் சொல்லுகிறேன். எலியாவின் அபிஷேகம் எலிசாவின் மேல் ரெட்டிப்பாய் வந்தது போல உன்மேல் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அபிஷேகம் ரெட்டிப்பாய் உன்மேல் வரும்படியாக கேளுங்க, கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு தம்முடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்தார். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் 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 சொன்னவர் இன்றைக்கு ஊற்ற போகிறார். ஊற்றும்படி உங்களுடைய பாத்திரத்தை திறந்து கொடுங்கள். ஆவி இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், ரெட்டிப்பாய் பிறகட்டும். என்ன நடந்தது? ரெட்டிப்பா பெற்ற எலிசா
என்ன நடந்தது? அது சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும் ரதமாய் இருந்த தகப்பனே என்று சொல்லிட்டு அந்த சால்வையை எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை 13. எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று தண்ணீரை அடித்தான். இக்கரைப்பட்டான். அப்புறம் படிங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து தலை மட்டும் குனிந்து வணங்கினார்கள். அல்லேலூயா. ரெட்டிப்பான வரம் பெற்றினா எதிர்கொண்டு வந்து உன்னை வணங்குவார்கள். நீங்க வரத்தை என்ன நினைக்கிறீங்க, அபிஷேகத்தை என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மையா சொல்றேன், அபிஷேகம் இல்லாம வரம் இல்லை, அபிஷேக வரம் இல்லாம உங்கள் லைஃப்ல ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கை நீங்க எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஜீரோ, பூஜ்ஜியம் தான், ஒண்ணுமே கிடையாது. எத்தனை வருஷம் வாழ்ந்தது தெரியுமா? இயேசுக்காக வாழ்ந்தது தெரியுமா? என்ன கிடைச்சது? பூஜ்ஜியம் தான் கிடைச்சது, ஜீரோ தான் கிடைச்சது. ஆனா ஆவியை பெற்று அபிஷேகத்தோடு ரெட்டிப்பான வரங்களை பெறுவீர்களானா எதிர்கொண்டு வந்து குனிந்து வணங்கும்படி செய்வார். அல்லேலூயா. பக்தர் அழகப்பட பல நாட்டு மக்கள் என் நிழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். பல நாட்டு மக்கள் உன் நிழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பார், பலமிக்க தோட்டத்தை போலிருப்பார். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பார், பலமிக்க தோட்டத்தை போலிருப்பார். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பார், காலமெல்லாம் நீ கனி கொடுப்பார். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பார், காலமெல்லாம் நீ கனி கொடுப்பார். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பார், பலமிக்க தோட்டத்தை போலிருப்பார். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பார், பலமிக்க தோட்டத்தை போலிருப்பார். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பார். ஆமென், ஆமென். Jesus, receive, receive. Yes. ஒவ்வொருவரும் பரிசுத்தாவி ஊற்றப்படுவதாக, அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, அக்கினி குதிரை வீரர்கள் ரதமாய் இறங்குவதாக. அல்லேலூயா. நீங்க கவனத்தை மேல அனுப்ப மாட்டீங்க, இறுக்கி கீழே பிடிக்கிறீங்க. மேல அப்படியே நோக்கி போயிடணும். மேல உன் எண்ணம் சிந்தனை மேல பரலோகத்தை நோக்கி போக 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 லேசா மாறிடுவீங்க. பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது 14 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தனை அறிங்க, அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு வெளியே தானா எனக்கு தெரியாது. ஆனா அவன் ஆவிக்குள்ளாகி 2ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்துல மாறணுங்க, அபிஷேகத்துல நடத்தப்படணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. என்னமோ நினைச்சிட்டு இருக்குங்க, ஏதோ நம்ம ஏதோ தற்செயலா வந்துட்டோம், ஏதாச்சுமா வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப இனிமையான புனிதமான கிருபையான வாழ்க்கை. அது கிடைக்கப்பட்டிருக்கிறீங்க. எப்படி வாழணும் தெரியுமா? அபிஷேகத்தை பெற்று வரங்க ரெட்டிப்பாய் பெற்று வாழ ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா எதுவுமே உங்களுக்கு இல்லைன்ற பேரே இருக்காது, உங்களுக்கு இல்லைன்ற பேச்சே இருக்காது. நீ தேடுறதுக்கு முன்னாடி தானா உங்களுக்கு வந்துடும்.
நீ எதுக்கு உனக்கு இது தேவைன்னு நினைச்சினா தேவன் அதை உனக்கு கொடுக்க வல்லவர். எலியாவுக்கு தேவன் சாப்பிடுற நேரத்துக்கு நேரம், இந்த நேரத்தில் எலியா சாப்பிடணும் நேரம் கரெக்டா தெரிஞ்சு சாப்பாடு கொடுத்தாரு. சரி, அடுத்ததுங்க சாப்பாடு இல்லைன்னு தண்ணி வச்சு போச்சு தெரிஞ்ச உடனே சாரி பார்த்துக்கு அனுப்பி விட்டாரு. அந்த இடத்துல அவனுக்கு தேவையான நேரத்தில் சரியான 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 நேரத்தில் அவனுக்கு போஷிக்கப்பட்டது. நீ சரியா இருந்தனா உனக்கு நடக்கிறதெல்லாம் சரியா இருக்கும். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.